ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். ரவை யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா செய்ய ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரவையை பொடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம சர்க்கரையும் பொடி பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு இன்னைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பவுலில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறமா பால் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் ஆட் பண்ணிடலாம். 1/4 கப் தனியாக வச்சுக்கோங்க, கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் மேலே இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரே ரெடி. நம்மளோட ரவையும் 20 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்க, நல்லா லிக்விடாக இருந்தது, எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம மீதி இருக்க இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இதை நம்ம ட்ரேல மாத்திரலாம். எந்த பபிள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இதுல நான் டெக்கரேஷனுக்காக ஒரு 7-8 முந்திரி பருப்பை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான், உங்களுக்கு வேண்டாம்னாலும் நீங்க விட்டுறலாம். இந்த மாதிரி குக்கரோ இல்ல பேனோ எடுத்து இதுல துடுப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேக்கிங் ட்ரேவை எடுத்து அதுக்குள்ள சேர்த்து 40 மினிட்ஸ் இந்த கேக்கை லோ ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட கேக்கு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இதை கம்ப்ளீட்டா ஆற வைக்கணும். ஃபேனுக்கு அடியில ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கார்னர் எல்லாம் கட் பண்ணிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான எக்லெஸ் ரவா சாக்லேட் கேக் ரெடி. இது கட் பண்ணும்போது நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த டேஸ்டியான எக்லெஸ் ரவா சாக்லேட் கேக்கை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மகி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.